நாங்க தினமும் நியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கோம். நீ எதுவும் எங்கள்கிட்ட வந்து உருட்டி ஊழ வேலை பார்க்க வேணாம், கிளம்பு அப்படின்னு செருப்பு கழட்டி அடிக்காத குறையா ஒரு அரசு பள்ளியோட மாணவிகள் ஒரு சில்லறத்தனமான விஷயத்துக்கு போராட்டம் பண்ண தற்கொலைகளை வார்த்தையாலேயே அடிச்சு ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியில துரத்திருக்காங்க. அந்த மாணவ செல்வங்கள் பேசுறத முதல்ல கேட்டுவாங்க, அப்புறம் நான் மேட்டர் சொல்றேன். மேட்டர் என்னன்னா, மதுரை உசிலம்பட்டி பக்கத்துல பூச்சிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல உள்ள அரசு பள்ளி பேரு அரசு கல்லர் மேல்நிலை பள்ளி. இப்ப நம்ம அரசாங்கம் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, அந்த அரசு பள்ளிகள் எல்லாம் உள்ள இந்த ஜாதி பேரெல்லாம் தூக்க போறதா முடிவு பண்ணிருக்காங்க. அதை எதிர்த்து இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பிரைவேட்டா ஒரு ஸ்கூல் கட்டி அதுல உங்க ஜாதி பேர் வச்சாலே அது அசிங்க. அங்க என்ன உன் ஜாதி புள்ள மட்டுமா படிக்க போகுது? எல்லா பிள்ளைகளும் தானே படிக்க போகுது. அப்புறதுக்கு அந்த ஜாதி பேரு. ஆனா இது அரசாங்க ஸ்கூல், இங்க வந்துட்டு உன் ஜாதி பேரை தூக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு இவங்க போராட்டம் பண்றதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் போய் இன்னைக்கு நீங்க லீவு போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அந்த மாணவி எல்லாம் அதை சொல்ல நீ யாரு? கிளம்பி முதல்ல உனக்கு இந்த ஸ்கூலுக்கு என்ன சம்பந்தம்? அது எப்படி அரசாங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் வாங்குவாங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நியூஸ்ல வந்தா நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. படிப்பு அந்த பொண்ணுங்களுக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுத்துருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க.